அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு சிறப்பான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். இஸ்லாமில் பூனைகளுக்கு உள்ள தனித்துவமான இடம். பூனைகளை இவ்வளவு பிரியமானவையாக மாற்றுவது எது? ஏன் இஸ்லாமில் அவை இவ்வளவு மரியாதைக்குரியவையாக கருதப்படுகின்றன? கேட்க தயாரா? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான கதைகளுக்குள் நுழைவோம். பூனைகள், இந்த சிறிய அன்பான உயிரினங்கள் இஸ்லாமில் மிகவும் மதிக்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் பூனைகளை மிகவும் நேசித்தார்கள். அவைகளிடம் எப்போதும் கருணையுடனும் அக்கறையுடனும் நடந்து கொண்டார்கள். நபிகளின் நெருங்கிய தோழர் ஒருவரை தெரியுமா? அபூ ஹுரைரா ரலி. அவர் பூனைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவருக்கு பூனைகள் மீது அவ்வளவு பிரியம் இருந்தது. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு பூனையை கயிற்றால் கட்டி வைத்து அதற்கு உணவோ தண்ணீரோ கொடுக்கவில்லை. அந்த பாவமான பூனை இறந்து விட்டது. இந்த கொடுமையை பற்றி அபூ ஹுரைரா ரலி குறிப்பிட்ட ஒரு ஹதீஸில் அந்த பெண் தண்டிக்கப்பட்டதாக நபிகள் கூறினார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? உயிரினங்களிடம், குறிப்பாக பூனைகளிடம் நாம் கருணை காட்ட வேண்டும் என்பதை. இப்போது வீட்டில் பூனைகளை வளர்ப்பதன் சில நன்மைகளை பார்ப்போம். முதலாவதாக, பூனைகள் நமக்கு அன்பையும் தோழமையையும் அளிக்கின்றன. தனியாக வசிப்பவர்களுக்கு பூனைகள் ஒரு சிறந்த கூட்டாளியாக இருக்கின்றன. அவைகளின் விளையாட்டும் அன்பும் நமது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். இரண்டாவதாக, பூனைகள் மிகவும் தூய்மையான உயிரினங்கள். இஸ்லாமில் தூய்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, பூனைகள் அசுத்தமானவை அல்ல, அவைகளின் முடி தூய்மையானது. அதனால்தான் பூனைகளுக்கு வீடுகளிலும் பள்ளிவாசல்களிலும் நுழைய அனுமதி உள்ளது. மூன்றாவதாக, பூனைகள் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டாளர்கள். எலி, எலிச்சுண்டு போன்ற பூச்சிகளை பிடிக்க பூனைகளுக்கு அசாதாரண திறன் உள்ளது. இது நமது வீடுகளை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. நான்காவதாக, பூனைகளிடம் காட்டப்படும் கருணை நம்மை இரக்கமுள்ளவர்களாக ஆக்குகிறது. இஸ்லாம் எல்லா உயிரினங்களிடமும் கருணை காட்ட கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் பூனைகளிடம் காட்டிய கருணையான நடத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. கடைசியாக, பூனைகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒரு குறியீட்டு முக்கியத்துவம் உள்ளது. அவைகளின் சுறுசுறுப்பு, கம்பீரம், கவனம் ஆகியவை வாழ்க்கையில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க நம்மை நினைவூட்டுகின்றன. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். பூனைகள் இஸ்லாமில் வணக்கத்திற்குரிய பொருட்கள் அல்ல. அவை அல்லாஹ்வின் படைப்புகள். அவைகளிடம் கருணையும் மரியாதையும் காட்ட வேண்டும். நமது நடத்தை நமது குணத்தின் பிரதிபலிப்பாகும். நண்பர்களே, உங்களுக்கு பூனைகள் பிடிக்குமா? உங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி இருக்கிறதா? கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.